பொதுமக்களுக்கு சுமை ஏற்படாத வகையில் மின் கட்டணத்தை நிர்ணயம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் இளங்கோவடிகள் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப், மிதிவண்டி, ரெயின்கோட் ஆகியவற்றை முதலமைச்சர் வழங்கினார். தொடர்ந்து பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் மதிய உணவினை சாப்பிட்டு அதன் தரம் குறித்து ஆய்வு செய்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வு குறித்து பரிசீலனை செய்து வருவதாகவும், மக்களுக்கு அதிக சுமை ஏற்படாதவாறு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் தொழில் முனைவோர் மாநாடு நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி கூறினார். மின் கட்டணம் உயர்வுன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா மின் வாங்கிறது, அதை இந்த டிரான்ஸ்மிஷன் லாஸஸ் அது மாதிரி வர்றதெல்லாம் அந்த ஒரு மீட்டிங் வச்சு அந்த மீட்டிங்கில் முடிவெடுத்து எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தான் கொடுக்குறாங்க. நம்முடைய மக்களுக்கு பாதிப்பு இல்லாத அளவிற்கு அதிக, அதாவது கட்டண சுமை அப்படின்னு சொல்லாத அளவிற்கு பார்த்துக்கொள்ளும்.